ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 20 ஆர்டிகல்ஸ் வீடியோ சீரிஸ் 11 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளில் இருக்க சமத்துவ உரிமை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்போம். சுதந்திர உரிமையில் இருக்க விதி 19 கீழ் உள்ள 6 சப்டிவிஷன்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். இதில் இருக்க ரிமைனிங் விதிகள் எல்லாமே முழுசாக முடிச்சிடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விதிகள் தான். இதில் நம்ம என்ன அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விதி 20 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. என்ன சொல்றாங்க? விதி 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. என்ன குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு என்ன உரிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த காலத்துல ஏதாவது குற்ற சம்பவம் அவங்க செஞ்சிருந்தாலும், இப்ப குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒருத்தவங்களை கைது பண்ணிருக்கோம், அவங்கள கடந்த காலத்திலயும் ஏதாவது குற்ற சம்பவம் செஞ்சிருந்தாலும் அதுக்கும் சேர்த்து இதுல தண்டனை வழங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அட் பிரசன்ட்ல என்ன குற்றமோ அதுக்கு மட்டும்தான் தண்டனை வழங்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு குற்றத்திற்காக ஒரு முறை மட்டும்தான் ஒருத்தர் தண்டிக்கப்படணும், 2 முறை இரட்டை தண்டனை அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபரை நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு ஒப்புக்கொள்ளுங்க அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? கடந்த கால நிகழ்ச்சிகளுக்கும் பொருந்துற மாதிரி தண்டனை கொடுக்க கூடாது. அதே மாதிரி இரட்டை தண்டனை கொடுக்க கூடாது. தன்னைத்தானே நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு ஒப்புக்கொள்ளுங்க அப்படின்ட்டு அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? விதி 21 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழும் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம். நமக்கு எல்லா வகையான உரிமைகளும் எல்லா வகையான சுதந்திரங்களும் இருக்கு. அது எப்போ மட்டும்தான் தடை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தின் மூலம் இயற்றப்பட்ட சட்டங்களின் படி மட்டும்தான் தடை பண்ண முடியுமே தவிர வேற எந்த சூழ்நிலையிலும் தடை பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்றக்கூடிய வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகே கோபாலன் வர்சஸ் மதராஸ் வழக்கு. அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இதுதான். பாராளுமன்ற நடைமுறைகளின் படி மட்டும்தான் அடிப்படை உரிமைகளை மீறணுமே தவிர மற்றபடி வேற எந்த சூழ்நிலையும் அடிப்படை உரிமை சுதந்திரத்தையோ நம்ம மீறவும் கூடாது, பறிக்கவும் கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 21A பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. விதி 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு, எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம தொடக்க கல்வி கொடுக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்ட்டு தொடக்க கல்வி சட்டம் 2009 கொண்டுட்டு வந்திருப்பாங்க. எப்ப நடைமுறைக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2010 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து விதி 22. இந்த 21A எந்த சட்ட திருத்தம் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் 2002 மூலம் சேர்க்கப்பட்டது. மோஸ்ட்லி இந்த கல்வி சார்ந்த விதிகள் எல்லாமே 86வது சட்ட திருத்தம் 2002 மூலம். நம்ம இதுக்கு முன்னாடி வேற என்னென்ன விதிகள் பார்த்திருப்போம்? விதி 45 பார்த்திருப்போமா? அதுவும் 86வது சட்ட திருத்தம் 2002 மூலம் தான் சேர்க்கப்பட்டது. அதே மாதிரி அடிப்படை கடமைகள்ல 51ல ஏல கே, அந்த சப்டிவிஷன் கேல என்ன பார்த்திருப்போம்? கல்வி சார்ந்த விதி தான். அதுலயும் 86வது சட்ட திருத்தம் 2002 மூலம் தான் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து சில வழக்குகளில் கைது செய்து சிறை காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு. சில வழக்குகளில் கைது செய்து சிறை காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை நம்ம கைது செய்யறோம் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த காரணத்தை குறிப்பிடணும். எதற்காக நம்ம கைது செய்யறோம் அப்படின்றத குறிப்பிடணும். அதே மாதிரி கைது செய்த நபரை 24 மணி நேரத்துக்குள்ள நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்திடணும். ஓகேங்களா? 24 மணி நேரத்திற்குள்ளாக நீதிபதி முன்னாடி அவங்களை ஆஜர்படுத்திடணும். அதே மாதிரி நீதிபதி எவ்வளவு காலம் சிறை தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த காலம் மட்டும்தான் வழங்கணுமே தவிர நம்மளா எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சில வழக்குகளில் கைது செய்து சிறை காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. விதி 23 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மனிதர்களை சட்டவிரோத அல்லது இழித்தொழில் வாணிபம் செய்தலை தடுத்தல். மனிதர்களை சட்டவிரோத அல்லது இழித்தொழில் வாணிபம் செய்தலை தடுத்தல். இதற்காக இந்த மாதிரி சட்டவிரோதமானது, அதே மாதிரி பேஹார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரினா என்னன்னா அடிமை தொழிலாளர்கள், அதாவது அடிமையாட்டம் வச்சு நம்மளை ரொம்ப ட்ரீட் பண்றது, அதுதான் பேஹார் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த தேவதாசி முறை, அதுக்கப்புறம் கடத்தி கொண்டு போய் அவங்கள வித்துடுறது, அந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் பல்வேறு சட்டங்கள் இயற்றினாங்க. அதுல என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல்,
தடுத்தல் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1956. மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் சட்டம் வந்து 1956. சமவேளைக்கு சம ஊதிய சட்டம் வந்து 1976. சமவேளைக்கு சம ஊதிய சட்டம் 1976. இது பற்றி குறிப்பிடும் விதி பார்த்தீங்கன்னா 39ல டி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். விதி 39ல டி. ஓகேங்களா. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் பார்த்தீங்கன்னா 1948. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948. கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் 1976. ஒப்பந்த தொழிலாளர் முறை அது வந்து பார்த்தீங்கன்னா 1970. ஓகேங்களா. இந்த மாதிரி பல்வேறு சட்டங்களை கொண்டுட்டு வந்து மனிதர்களை சட்டவிரோத அல்லது இழி தொழில் வாணிபம் செய்யறத வந்து தடுக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து விதி 24 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள்ல குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடை செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள்ல குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யணும். ஏன்னா இது வந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து ஆபத்தான இடங்கள்ல அல்லது இந்த சுரங்கம் அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து தொழிற்சாலைகள்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த முறையை வந்து தடை செய்யணும் அப்படின்றதுக்காக 1979 குருபதா சுவாமி கமிட்டி அப்படின்றத வந்து அமைச்சாங்க. ஓகேங்களா. 1979 குருபதா சுவாமி கமிட்டி. இது வந்து எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகள்? 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். 24 14. ஓகேங்களா. விதி வந்து 24. எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து கண்டுபிடிச்சாங்க? 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து எங்கேயாவது ஆபத்தான இடத்துல இருக்காங்களா, ஆபத்தான தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறாங்களா, இல்ல சுரங்கத்துல வேலை செய்யறாங்களா அப்படின்றத கண்டறிஞ்சு இந்த தொழிலாளர் முறையை தடை செய்யணும் அப்படின்ட்டு 1979 குருபதா சுவாமி கமிட்டி போடுறாங்க. அப்ப அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர் முறை ஏன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வறுமை இருக்கிறதுனால தான் குழந்தை தொழிலாளர் முறையே இருக்கு. அந்த வறுமையை நீங்க நீக்கினீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் வந்து அந்த வறுமையிலிருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா இந்த முறை வந்து இருக்காது அப்படின்றத வந்து சொல்றாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து குழந்தை தொழிலாளர் முறைக்கு தடை பண்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னுட்டு 1986 குழந்தை தொழிலாளர் முறை தடை சட்டம் அப்படின்றத கொண்டுட்டு வராங்க. ஓகேங்களா. 1986 குழந்தை தொழிலாளர் முறை தடை சட்டம். இதுக்காக போடப்பட்ட கமிட்டி எது? குருபத சுவாமி கமிட்டி. எந்த இயர்? 1979. ஓகேங்களா. அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா சமய அல்லது மத சுதந்திர உரிமை. சமய அல்லது மத சுதந்திர உரிமை. விதி 25 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. ஓகேங்களா. எந்த ஒரு சமயத்தினை வேணாலும் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பவும் உரிமை இருக்கு நமக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்கு எந்த ஒரு மதத்தையும் வந்து அரசு அடிப்படையாக கொண்டது அல்ல. எனவே வந்து அனைத்து மதமும் சமம். ஓகேங்களா. அதனால நம்ம எந்த சமயத்தை வேணாலும் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். அதுக்கான உரிமை நமக்கு இருக்கு. ஓகேங்களா. அடுத்து விதி 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சமய விவகாரங்கள், சமயம் சார்ந்து ஏதாவது விஷயம்லாம் இருந்ததுன்னா அதை நிர்வகிக்கிற உரிமை. நான் கோவில் கட்ட போறேன் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து நான் மசூதி கட்ட போறேன், அடுத்து ஒரு சர்ச் கட்ட போறேன், அதை கட்டி நான் வந்து நிர்வகிக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து விதி 27 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். நான் மதத்தை வந்து பரப்புறேன், அதுக்காக வரி செலுத்தாம இருக்கிறதுக்கான சுதந்திரம் எனக்கு இருக்கு. ஓகேங்களா. என் மதத்தை பத்தி நான் ஃபுல்லா பரப்புறேன், அதுக்காக நான் வரி செலுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கான சுதந்திரத்தை பத்தி சொல்றது தான் வந்து விதி 27. விதி 28 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. ஓகேங்களா. இப்போ ஏதாவது ஒரு ஸ்கூல்ஸ்லாம் இருக்குன்னா அது வந்து ஏதோ ஒரு மதத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ஸில் நடைபெற ப்ரேயர்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது அறிவுரை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து நம்ம கலந்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அது கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. நம்மளை யாரும் கம்பல் பண்ண முடியாது. ஓகேங்களா. இதை பற்றி சொல்றது தான் வந்து விதி 28. ஓகேங்களா. அடுத்து வந்து கல்வி கலாச்சார உரிமை. கல்வி கலாச்சார உரிமை. விதி 29 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு எல்லாத்துக்கும் வந்து நம்ம அவங்களுக்கும் வந்து உரிமை கொடுக்கணும் அப்படின்னு. சிறுபான்மையினர்னா ஃபர்ஸ்ட் யாரு? சிறுபான்மையினர் அப்படின்ற வேர்டு அரசியலமைப்பு
அமைப்பில் எங்கேயுமே குறிப்பிடப்படலை. அப்போது இந்த சிறுபான்மையினர்னா யார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் பெரும்பான்மை மதத்தினரை சார்ந்தவங்களும் இருப்பாங்க, சிறுபான்மை மதத்தினரை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. அந்த சிறுபான்மை மதத்தினரை சார்ந்தவங்களுக்கு தான் வந்து நம்ம உரிமை கொடுக்குறோம். ஓகேங்களா? அவங்களோட மொழி, எழுத்து, கலாச்சாரம் எல்லாத்தையும் அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கான உரிமை கொடுக்குறோம். ஓகேங்களா? இதன்படி தான் வந்து ஜல்லிக்கட்டு இஷ்யூ போச்சு நம்ம தமிழ்நாட்டில். அதில் வந்து என்ன சொன்னாங்க, ஜல்லிக்கட்டை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இல்லை, இவங்களோட கலாச்சாரம் சார்ந்து இருக்குது அது அப்படின்ட்டு 29 கீழே 1 அப்படின்ற தலைப்பில் வந்து, அதாவது 29(1) அப்படின்ற விதியில வந்து ஜல்லிக்கட்டு வந்து சட்டப்பூர்வமான அதிகாரம் பெற்றது. இவங்க வந்து தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்ட்டு அந்த அதிகாரம் பெற்றது எந்த விதி அப்படின்னு கேட்டாங்கன்னா 29(1). ஓகேங்களா? அடுத்து விதி 30 என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிறுபான்மையினரோட கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கிற உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. சிறுபான்மையினரும் அவங்களுக்கான கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கலாம், அதுக்கும் அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்றாங்க. அடுத்து விதி 31 பார்த்தீங்கன்னா, அது சொத்துரிமை நீக்கப்பட்டு பகுதி 12 300A கீழே வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது என்னது? அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. விதி 32. தனிப்பட்டவரினுடைய அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். ஓகேங்களா? இந்த முறை எந்த நாட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டிலேருந்து இந்த மாதிரி தனிப்பட்ட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நம்மளும் நீதிமன்றத்தை அணுகி நம்மளோட உரிமையை பெறலாம். அதை வந்து இங்கிலீஷில் ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து நாட்டிலேருந்து. இதன்படி நம்ம உச்ச நீதிமன்றத்தை விதி 32 கீழே நாடலாம். உயர் நீதிமன்றத்தை விதி 226 கீழ் நாடி நமக்கான உரிமையை வந்து பெறலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதர விதிகள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. விதி 33. முப்படைகள், துணை இராணுவ படைகள், காவல்துறை ஆகியவற்றிற்கு அடிப்படை உரிமைகள் பொருந்துவதில் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. இப்போ அவங்களுக்கும் நம்ம ஒரே மாதிரியான அடிப்படை உரிமைகள் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால அவங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. முப்படைகள், துணை இராணுவ படைகள், காவல்துறை. ஓகேங்களா? அடுத்து விதி 34 என்ன சொல்றாங்கன்னா, இராணுவ சட்டம் அல்லது இராணுவ ஆட்சி நடைமுறையில் இருக்கும் பகுதிகளுக்கு அடிப்படை உரிமைகள் பொருந்தாது. இப்போ ராணுவ ஆட்சி வந்து நம்ம நாட்டில் இருக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் அடிப்படை உரிமைகள் வந்து தற்காலிகமாக செயல் இழந்துரும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல அடிப்படை உரிமைகள் வந்து பொருந்தாது. அடுத்து விதி 35 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில அடிப்படை உரிமைகள் தானாகவே நடைமுறைக்கு வரும், சிலவற்றை நடைமுறைப்படுத்த பாராளுமன்றம் சட்டம் இயற்ற வேண்டும். சிலவற்றை நடைமுறைப்படுத்துறதுக்கு பாராளுமன்றம் சட்டம் கூட இயற்றலாம் அப்படின்றத பற்றி சொல்றது தான் வந்து விதி 35. இந்த அடிப்படை உரிமைகள் எல்லாமே வந்து முழுமையானவை கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா விதி 17 தீண்டாமை ஒழித்தல் மட்டும்தான் முழுமையானது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சில சமயத்துல செயலிழக்கவும் செய்யலாம். அதாவது இந்த இராணுவ ஆட்சி, இராணுவ சட்டம் அதெல்லாம் இருக்கும்போது இந்த அடிப்படை உரிமைகளை செயலிழக்க செய்யலாம். அதனால தான் இதுங்க வந்து முழுமையானது கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நாம் இது வரைக்கும் வீடியோ 1லேருந்து வீடியோ 11 வரைக்கும் விதி 1லேருந்து விதி 213 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கான PDF வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.